ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி கோச்சிங் சென்டர். ஆல்ரெடி நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வே அண்ட் பேங்கிங்குடைய ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 1000 மெம்பர்ஸ் வந்து சென்னையில் அண்ணா நகரில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. ஸோ போன வாரம் ஃப்ரைடேவே இது ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மார்க் வந்து கேட்டிருந்தீங்க. என்னுடைய மார்க் எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. செலெக்ஷன் ஆன 1000 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஸோ அவங்க மார்க் வந்து விடுவாங்க. மற்றவங்க எல்லாருக்குமே அந்த மார்க்ஸ் வந்து செக் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் போன வருஷமும் பண்ணாங்க, இந்த வருஷமும் அப்படி தான் விட்டுருக்காங்க. ஸோ இதோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ அடுத்த செகண்ட் லிஸ்ட் இப்போ ஆல்ரெடி 1000 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அதில் 500 கூட போயிருக்க மாட்டாங்க, அட்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து அடுத்த செகண்ட் லிஸ்ட் விட சான்ஸ் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லிஸ்ட் விடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கி விட நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து மார்க் வந்து பார்க்க முடியாது. ஒருவேளை அடுத்த லிஸ்ட் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மார்க்கை செக் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வெயிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு விடும்போது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மைனஸ் இருந்தால் ஒரு வேளை அவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் வெயிட் பண்ணலாம். 10, 15 கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அடுத்த லிஸ்ட்டு விடுவாங்க. அவங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சால் இந்த வீக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வீக் வந்து இண்டிபெண்டன்ட் டேஸ் வரதுனால நெக்ஸ்ட் வீக் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சுட்டு செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பேங்கிங்கும் சரி எஸ்எஸ்சியும் சரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஓவராலாக. அதுக்கடுத்து ஒரு வேளை அட்மிஷன் போகிறதா இருந்தால் கூட போடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூபிஎஸ்சியோடைய நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அதோட ரிசல்ட் ஆல்ரெடி இன்னும் வரவே கிடையாது. ஆன்சர் கீ விட்டாங்க. கீ சேலஞ்சும் 3/8/2025 அன்னையோட லாஸ்ட் டேட் முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த வாரம் மேபி இன்றைக்கி கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வீக்கு எண்டுக்குள்ளே இண்டிபெண்டன்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஏன்னா போன டைமும் கொஞ்சம் சீக்கிரம் விட்டாங்க. இந்த டைம் இன்னும் சீக்கிரமாக எக்ஸாமும் அப்ளை பண்ணுறதும் சரி, ரிசல்ட்டும் சரி நிறைய சீக்கிரமாக விட்டுருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி மேபி நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அப்டேட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ரிசல்ட் இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட்டாக கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கட் ஆஃப் மார்க் சொல்லிவிட்டு இதில் கண்டிப்பாக எனக்கு வந்து கிளியர் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த போன வருஷத்தை விட கட் ஆஃப் இந்த வருஷம் குறைய நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா கொஷின் பேப்பரும் மாடரேட்டாக இருந்தது. ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் டே விட்டுரும் ஒரு 10 days தான் விட்டுருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கும். ஸோ அந்த கேண்டிடேட்ஸும் அதிகமாக வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. எழுதியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்காது. ஆல்ரெடி ஸ்டைப்பண்ட் 2 times வாங்கினவங்களால திரும்ப அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு ஸ்டைப்பண்ட் கிடைக்காது. ஸோ ஒரு வேளை ஃபஸ்ட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரலாம் கூட நீங்களும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அடுத்த லிஸ்ட்டு கண்டிப்பாக விடுவாங்க. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி எழுதினவங்க வந்து இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க ரிட்டன் எழுத சான்ஸ் இருக்குது. ஒருவேளை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்கள கேன்சல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த லிஸ்ட்டு உங்கள் நேம் வர சான்ஸ் இருக்குது. போன வருஷமே யூபிஎஸ்சிக்கும் நான் முதல்வன் அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோடைய ஸ்காலர்ஷிப்க்கும் பார்த்திங்கன்னா அடுத்த லிஸ்ட்டும் வந்துச்சு. ஸோ இதுக்குமே இந்த வருஷமே நெக்ஸ்ட்டு அடுத்த லிஸ்ட்டு வர சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக ரிசல்ட் வர நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கட் ஆஃப் அப்படின்றது போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து 2 times அப்ளை பண்ணவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் கிடையாது. அதுவுமே ஆல்ரெடி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து குரூப் 1 ரிசல்ட் வந்து அதுவுமே இந்த வாரம் வீக்கெண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ஏன்னா போன டைம் 50 daysல விட்டாங்க. இந்த டைம் அட்லீஸ்ட் 50 days மேலே தாண்டிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த வீக்கெண்டுக்குள்ளே விட்டுருவாங்க. ஆல்ரெடி அவங்க அந்த அடிஷ்னல் அந்த போஸ்ட்டு அந்த வேக்கன்சி எல்லாமே டீட்டெயில் விட்டுகிட்டே தான் இருக்காங்க. அப்டேட் விட்டுருக்காங்க. குரூப் 1 பற்றி அப்டேட் நிறைய விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே மேபி இன்றைக்கி கூட ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் அப்டேட்டாக இருந்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். இன்னும் நிறைய பேர் வந்து ரெசிடென்சியல் ப்ரோக்ராம் அதை பற்றி கேட்குறீங்க நீங்கள். நான் முதல்வன் யூபிஎஸ்சியோடது. ஸோ அது சென்னை, கோயம்புத்தூர், மெட்ராஸ் 3த்துலேயும் ரெசிடென்ஷியல் வந்து கொடுக்குறாங்க. அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் டீட்டெயில்ஸ் அதுக்கடுத்து இந்த ஓவராலாக இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அந்த நான் முதல்வன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓவரால் எல்லாருடைய மார்க்ஸும் விடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 1000 லிஸ்ட்டு விட்டு அதுக்கடுத்து மார்க் வந்து ஓவராலாக விடுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த மார்க்கை வச்சு தான் நீங்கள் ஏஐசி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருடைய மார்க்கும் நீங்கள் அதில் செக் பண்ணலாம். அந்த பேங்கிங் எக்ஸாம் போல் எஸ்எஸ்சி போல் இல்லாமல் அது வந்து எல்லாருடைய மார்க்கும் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஏஐசி
அந்த ஆர்என்டி சிவில் சர்வீஸ் அந்த எக்ஸாம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் மார்க்ஸை வச்சு நீங்கள் எந்த கோச்சிங் எந்த சென்டர் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூபிஎஸ்சி படிக்கிற எஸ்எஸ்சி பேங்கிங் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.